சார் சார் இந்த இடம் தான் சார். இதோப்பா? ஆமா ஆமா சார். நான் வந்து ஒரு 4 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடண்ட்? சுத்தமா இஎம்ஐயும் கட்டல சார். சரி. வட்டி கீட்டிலாம் போட்டு ஒரு 50 லட்சம் கிட்ட வந்துச்சு சார். நீங்க பேசினாதான் சார் கட்ட. கூட்டம் போப்பா. சார் ஓகே சார். அண்ணா நீங்க இந்த கப்பல்ல தானே வேலை செய்றீங்க? ஆமாப்பா. அண்ணா உள்ள மாலினி ஜெயமாலினி இருக்காங்களா? அதே கண்கள், அம்மா அம்மா அதே உதடு. சீ. மேடம்யா கூப்பிட்டு வரேன்பா. மேடம்மா அவங்க லோன் கட்டாத பெரிய பிரச்சனை. எங்க ஹெட்டே வந்துட்டாரு. கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணா. இதோ போய் சொல்றேன்பா. மேடம் உங்களை தேடின்னு வந்துன்னு இருக்காங்க. யாரு? லோன் கட்டலையாமா, அதனால தேடின்னு வந்துக்கிறாங்க. போட்டு குடுத்துட்டியா? போட்டுலாம் கொடுக்கல மேடம். வந்து கேட்டாங்க, மேடம் உள்ளதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். வா, நல்ல ஆள வேலைக்கு வச்சுக்கிறேன். சீ, போ உள்ள வெளியில. நல்லா கோத்து விட்டுடாதா. மேடம் வணக்கம் மேடம். உங்களால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா மேடம்? 4 மாசமா இஎம்ஐயும் கட்டல. பெரிய பிரச்சனை மேடம். எங்க ஹெட்டே உங்களை தேடி வந்துட்டாரு மேடம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பா பிசினஸே ஓடலப்பா, நான் என்ன பண்ணுவேன்? எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போம். பிசினஸ் ஓடலனா என்ன மேடம்? நீங்க கட்ட வேண்டிய எல்லாம் வாங்கும்போது வாங்குனீங்கல்ல, லோன் எல்லாமே சைன் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி தான் கொடுத்தீங்க. 1000 வாடி லோன் அலைய வச்சு தான கொடுத்தீங்க. சும்மா கொடுத்தீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ஒண்ணு இத காலி பண்ணி கொடுங்க, இல்லனா நாங்க செகண்ட் ஹேண்ட்ல யாருக்காவது வித்துறோம். இதெல்லாம் பண்ண முடியாது மேடம். உங்களுக்கு எத்தனை வாட்டி டைம் கொடுக்கிறது? ஓடுறேங்க பா, கூப்பிடு பேசுறேன். நான் எங்க பேங்க் மேனேஜர் கிட்ட வந்து பேசுங்க மேடம். சார் சார் பாருங்க சார், இந்த மேடம் தான் சார். முருகன் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. லோன் மேடம் 1 மாசம் கட்டவே இல்லை. நீங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. வருமானம் இல்ல கட்டல. ஏப்பா எதுக்கு அந்த பொம்பளை லோன் கொடுத்தா? இப்ப நான் வாயை கீச்சிருவேன் நானு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. என்ன நினைச்சிருக்கீங்க நீ? எல்லாமே கரெக்டா பேசணும் சார். எல்லா டீடைலும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க சார். என்னன்னா வாங்கின இஎம்ஐல இருந்து இன்னி வரைக்கும் இஎம்ஐ கட்டல சார். ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. வருமானம் தான் கட்ட மாட்டாங்களா? வருமானம் இல்ல என்ன பண்றது? வருமானத்தை வரும் தெரிஞ்சுதானக்கா வாங்குறீங்க லோனு. ஆமா வரும் தெரிஞ்சு வரல, நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க எல்லாம் கரெக்டா கட்டினாதாங்க நாங்க 4 பேருக்கு லோன் தர முடியும். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? நீங்களே இப்படி பண்ணா எப்படிக்கா இது நியாயமா இது? இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்க. மேடம் என்ன மேடம்? நியாயம் அலையாத பதிலா பேசாதீங்க. சபாஸ் மாமா சபா. பாரு சும்மா மிரட்ட வேலை வந்து வெச்சுக்காதீங்க. பண்றீங்க மேடம். ஆமா டீசென்ட்டா தான் இருக்கறோம். மேடம் கிட்டத்தட்ட 4 மாசமா இந்த ஆள் மாதிரியா இருக்கு மேடம். தம்பி எத்தனை பேர் இவ்வளவு வேலை செய்றாங்க? எத்தனை பேர் இருந்தா வேலை கொடுக்க போறீங்க? எத்தனை பேர்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மேடம் லோன் வாங்க 50 லட்சம் லோன் வாங்கிருக்கீங்க. என்ன மேடம் நீங்க இப்படி பண்றீங்க மேடம்? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நம்ம ஏம்பா இவ்வளவு லோன் ஏம்பா கொடுத்தீங்க? எத்தனை பேர்? சார் நான் இந்த பாருங்க சார், அவங்க லோன் வாங்கும்போது ரொம்ப சாஃப்ட்டா கேட்டாங்க சார். தம்பி சம்பளம் கட்டாதீங்க. அதெல்லாம் கரெக்டா கொடுங்க. அப்புறம் லோன் கட்டது என்னமா உங்களுக்கு? பா வருமானம் இல்ல, அவங்கள வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டு நாங்க சாப்பிடுறோம் அவ்வளவுதான். மேடம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 3 நாள் பாரு, தூக்கில கேஸ் பண்ண வேற ஆளு தரேன். அது வர இரு. என்ன இது? நானும் பாத்து நிக்கிறேன். எங்க மேடமே மாட்டீங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. அவங்க வேணா உங்க மேடமா இருக்கலாம்ப்பா. இந்த பாரு நான் லோன் சரியா கட்டலனா வாங்குனதுல இருந்து லோன் இன்னும் லோன் அதுதான் சொல்றாங்கல்ல, மேல வருமானம் வரல, அதனால லோன் வருமானம் வரலனா நாங்க எப்படி நான் பேங்க் நடத்துறது? எல்லாரும் வாங்கி வாங்கி ஏமாத்துனா நான் எப்படி நடத்துறது? நான் ஒரு ஆள் லோன் கட்டலனா உங்க பேங்க் இழுத்து மூடிடுவாங்களா? யார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளுன்னா உங்களோட வச்சுங்க. உங்களுக்கு தெரியல எவ்வளவு சூப்பரா இருக்காரு பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. ஏக்கா ஓவரா பேசினீங்களாம் தீங்கலாமா? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாபி. முச்சிலான்றேன். கோவம்லாம் படாதீங்கண்ணா. நான் சொல்றேன் கேளுண்ணா. லோன் கட்டினாதானே எனக்கும் சம்பளம் வரும். 4 மாசமா சம்பளம் போடலண்ணா. அந்த ஆள் 2 லட்சம் ரூபாய் வாங்குறான்ல சம்பளம், அதுக்கே உன் பேங்கை இழுத்து மூடிடுவாங்க. உனக்கு 1 லட்சம் ரூபாய் தராங்க, அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தராங்கன்னா என்ன ஆவான்? நீங்க லோன் வாங்குறது கட்ட வேண்டியதானே, ஏன் கட்டாம பண்றீங்க? பணம் இல்ல கட்டல. மிஷின்லாம் நல்லா தான் ஓடுது. எனி டைம் நல்லா மிஷின் ஓடிட்டு தான் இருக்கு. மிஷின் ஒண்ணு பணம் இல்லையே. என்னதுல பாது வாடகை கேக்குறமா நானு. மேடம் தம்பி நாளைக்கு எல்லாம் வேலையெல்லாம் வெளிய கிளம்பி போயிடுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வேலை கிளம்புனா வேற ஆள் விக்க முன்னால முஞ்ச அவர் ஃபோன் பண்ணுங்க. யாரு பண்ணுமா இப்ப இரு.
சைன் போட்டீங்களா நீங்க அன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல அந்த கார்னர் வா மாப்பிள்ள நீ சீக்கிரம் வந்து என்ன பண்ண போறீங்க இங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க வா தூக்கினா இன்னைக்கு தூக்கி அருவா சரி சீக்கிரம் வந்து மாப்பிள்ள சார் நான் சொல்றேன் கேளுங்க சார் நீங்க யாரும் வந்துடுறாங்க மாப்பிள்ள அருவாத்து வருவாங்களா அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன் கண்டிப்பா வரோம் அவங்க கழுத்துல வச்சு கழுத்துல வைக்கிற கத்திய கரை நட்டலாம் துண்டு துண்டா போடணும் Okay, சரியா done. இன்னொரு வாட்டி எவனும் இங்க லோன் கேட்க வரக்கூடாது கோவப்படாதீங்கண்ணே அது மாதிரிலாம் எதுவும் இல்லண்ணே என்னடா நீ வேலைக்கு வேணுமானா உங்களுக்கு அருவா டேய் புறா புறா 10 பேர் கூட்டணும்னு சொல்லிக்கிறேன் சார் அவர் மேல ஓகேவா இங்க புடிச்சு கேட்டலாம் முச்சிலாம் மேடம் நான் சொல்றேன் கேளுங்க மேடம் இந்த ஒரு வாட்டி மட்டும் விட்டுருங்க மேடம் அடுத்த வாட்டில இருந்து கரெக்டா இஎம்ஐ கட்டுருங்க மேடம் நான் சொல்றேன் கேளுங்க சார் வேற கோவப்படுறாரு சரி ரொம்ப பேசுறாப்பல கூட்டு போயிடு என்னப்பா இப்படி பண்றீங்க எங்க இருந்தால விட்டுடா முதல்ல உங்க வீட்டுக்கு நீங்க போன் பண்ணி பேச கூடாது செஞ்சிருவாங்க தலைவா நான் பாத்து தம்பி என்ன அவங்க என்ன அவளுக்கு லோன் வாங்க ஒரு 5 நிமிஷம் போறப்பா பெரிய 5 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா வராங்க உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கற சார் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் மோசமானவங்க சார் கொலை எல்லாம் பண்றவங்க சார் நான் சொல்றதை கேளுங்க என்னப்பா சொல்றா ஆமா சார் இத பாருங்க இந்த ஆளை பார்த்தாலே தெரியல இவனுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு தெரியுமா ஆமா சார் எனக்கு பயமா தான் இருக்குது நான் சும்மா ஒரு பில்டப் போட்டவா அப்படியே போயிடலாம் அண்ணா அடுத்த மாசம் கரெக்டா கட்டுருங்கண்ணே இஎம்ஐ எல்லாம் கரெக்டா கட்டுருங்க அக்கா கோச்சுக்காக ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிருங்க சார் எதனா தப்பா பேசினா மன்னிச்சிருங்க இல்ல எதுவும் இல்ல பில்டிங் நல்லா இருக்கா மிஷின்ல நல்லா ஓடுதா பார்த்தாரு சார் பாத்துப்பாரு புடிங்க சார் அவனை ஒண்ணு இல்ல அடுத்த மாசம் கண்டிப்பா கட்டிடலாம் சரி அந்த பயம் இருக்குதான் சார் வாங்க சார் போயிடலாம் சார் வாங்க சார் ஓடி போயிடலாம் வேலைக்கு ஆகாது சார் இவங்க மோசமான ஆளுங்க சார் வண்டி எடுங்க சார் ஐயோ கொஞ்சம் விட்டுருந்தா எதனா பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொம்பளை அந்த ஆள் பாரு எப்படி இருக்கான் பாரு ஐயோ போயிடுங்க சார் சார் இன்னைக்கு இதோட போதும் சார் நாளைக்கு வேற எங்கன்னா பாத்துக்கலாம் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிஹைண்ட் ஷனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க